ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க. ஆமாங்க, இதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு கரண்டி புளிச்ச இட்லி மாவு. இதை வச்சு க்ளீனிங்கா? ஆமாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு க்ளீனிங் ஐட்டமாக இது யூஸ் ஆகும். இதை வச்சு எப்படி நம்ம கிரீஸான பாட்டிலையும் செம்பு பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாட்டில் க்ளீனிங்க்கு எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ஆயில் பாட்டிலு. நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஆயில் ஸ்பில் ஆகி ரொம்ப குழன்னு பிசுப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். இதை தேய்ச்சி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை தேய்ச்சி எடுக்க ஒரே ஒரு கரண்டி புளிச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவை யூஸே பண்ண முடியாது, ரொம்ப புளிச்சு போச்சு. அதை வச்சு சூப்பரான ஒரு க்ளீனிங் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சோப் போட்டு வளர்க்கணுன்னா 1/2 1 hour எடுக்கும். ஃபஸ்ட்டு சோப் போட்டு ஊற வச்சு குலுக்கி கழுவி அப்புறம் ப்ரஷ் வச்சு தீத்தி அது மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் 5 நிமிஷம்தான். நம்ம மாவை எடுத்து பாட்டில் மேலேயும் உள்புறம் எல்லா இடத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டிலோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் டின்னாக இருந்தாலும் சரி, இதை மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவை எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கலை, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். எல்லா இடங்கள்லையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட ஆயில் யூஸ் பண்ணுற அந்த பாட்டில் ரொம்ப டர்ட்டியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்போ மட்டும் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் வாரம் ஒருக்கா இந்த மாதிரி கழுவி எடுத்துருவேன். என்னோடய பாட்டில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதுக்கு இந்த மேலே மூடியிலையும் இந்த மாதிரி மாவு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. வெறுமனே சும்மா கையால் தான் தேய்க்கிறேன். அந்த எண்டில் வரம்பில் தான் ரொம்ப பிசுப்பு தன்மை அதிகம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியும் தேய்க்கலாம். நல்லா எல்லா இடமும் மாவை அப்ளை பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உங்கள் பாட்டிலை க்ளீன் பண்ணி ஆயில் ஊற்றி வைக்கணும்னு நினைக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணப்போ நம்பவே இல்லை, ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கழுவி காட்டுறேன் பாட்டில் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பிசுப்பு தன்மையே இல்லை பாட்டிலில். நான் இதுக்காக ரொம்ப டைமும் எடுக்கலை, ஜஸ்ட்டு 5 minutes தான். அப்படியே அப்ளை பண்ண உடனே கழுவிட்டேன். டக்குன்னு குயிக்காக 5 நிமிஷத்தில் நம்மளோட ஆயில் பாட்டில் க்ளீனாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப க்ரீஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை கூட இந்த மாவை அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் கூட பிசுப்பு தன்மை, க்ரீஸு மாதிரி ஓரத்தில் அந்த வரம்பில் ஒட்டி இருக்கிறது எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நான் மூடியையும் கழுவி காட்டுறேன். இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணுற இது கழுவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த கேப்லலாம் நிறையா பிசுப்பு தன்மை இருக்கும். அதை தேய்ச்சி எடுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம ஆயில் பாட்டிலை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த செம்பு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, டம்ளர், தட்டு, குவலை, தவலை, பிளேட்டு, எந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த செம்பு பாத்திரத்து மேலே சேம் அதே மாதிரி ஒரு புளிச்ச ஒரு கரண்டி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், தேய்க்கக்குள்ளேயே நல்லா பளிச்சின்னு ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தேய்க்கிறதுக்கு முன்னாடி என்னோடய தவளை கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு. ஆனால் இதை மாவு அப்ளை பண்ணுறப்பயே நல்லா பளிச்சின்னு ஆயிடுச்சு. டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ எல்லா இடமும் நல்லா மாவை அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன், வெளியிலையும் உள்பக்கத்துலேயும். கூடவே நான் இதுக்கு யூஸ் பண்ணுற டம்ளரையும் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த தவளையை விட டம்ளர் ரொம்பவே கருப்பாயிடும் ஃபாஸ்ட்டாக.
ஏன்னா நம்ம வந்து தண்ணிக்குள்ளே விட்டு அதை மொள்கிறோம் இல்லையா டம்ளரு, அதனால் அது ஈஸியாக கருப்பாயிடும் சீக்கிரமாகவே. அதையும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதை தேய்க்கிறதுக்கு டைம்லாம் எடுக்காது, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. அடுத்து 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதை தீத்தி விட்டுக்கலாம். நான் பாருங்கள், இந்த மீந்த மாவை நம்ம சிங்க்லேயும் நான் அப்ளை பண்ணி கழுவி விட்டுக்கிறேன், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு நான் தவளையை நல்லா தீத்தி விடுறேன். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தீத்தல, நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சிருக்கேன். சோப்பு அண்ட் லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணல, டிஷ் வாஷிங் லிக்யூடும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு மாவு மட்டும்தான், அப்ளை பண்ண மாவு மேலே அப்படியே ஸ்க்ரப்பரை வச்சு தீத்துறேன். பாருங்கள், நம்ம வழக்கக்குள்ளேயே அப்படியே பாத்திரம் பளிச்சின்னு ஆகிட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியுதும். டம்ளர்லேயும் நல்லா இதை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கருப்பாகி ரொம்ப பழசான செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் பாத்திரம். நம்பவே மாட்டீங்க இவ்வளோ அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள். நல்ல தவளை பளிச்சின்னு இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம புளி போட்டு வளர்க்கக்குள்ளேயும் சரி, சில இதில் லெமன் போட்டு வளர்க்கி காட்டிருப்பாங்க, அதுலேயும் சரி, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்ச அந்த தவளையும் சரி, எந்த செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி, 2 வீக்ஸுக்கு கலர் மாறவே மாறாது. நீங்கள் நார்மலாக புளி எலுமிச்சம்பழம்லாம் போட்டு வளர்க்குனீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும், அடுத்து மறுபடியும் கருப்பாயிடும். ஆனால் இந்த மாதிரி கழுவி பாருங்கள், 1 வீக் வரைக்கும் பளிச்சுன்னு இருக்கும், தவளை கருப்பே ஆகாது. இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம பாத்திரத்தை. இப்போ கழுவி எடுத்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடக்கூடாது, ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க. செம்பு பாத்திரம்லாம் வளக்கி வச்ச உடனே ஈரத்தை தொடச்சாதான் அது க்ளீனாக நீட்னஸாக இருக்கும். இல்லாட்டி அந்த ட்ராப்லெட் வந்து புள்ளி புள்ளியாக எங்கே பார்த்தாலும் தெரியும். அதனால் இந்த மாதிரி நான் ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தவளையும் சரி டம்ளரும் சரி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 வாரம் வரைக்கும் தவளை கருப்பே ஆகலை. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.